Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 990 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த அல்டிமேட்டா நம்மளோட தலையில ஒரே முட்டா முட்டி அப்படியே கவுத்து விட்டால. நான் கூட விளையாட்டு பண்ணிட்டு இருக்காளே, விளையாட்டு புள்ளையாதான் இருப்பா, அசால்ட்டா தூக்கிடலான்னு பார்த்தா கடைசியில லூஃபியவே அடிச்சு கவுத்தி இருக்கான்னா டெஃபினட்டா அவளும் பயங்கர ஸ்ட்ராங் தான். பின்ன சும்மாவா டொபிரோப்போன்னு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா லூஃபி பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுன்னு ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் அவங்க டைனோசராவே மாறிட்டாங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க யாருக்கும் புரியல. ஆமா, எதுக்காக இந்த பொடிப்பயலுக்காக எல்லாம் நீங்க டைனோசரா மாறணும்? அவனுங்களே வெத்து அதான் தெரிய விட்டீங்களேன்னு சொன்ன உடனே அப்பதான் எந்திரிச்சு டெரரா ஒரு லுக்கு விடுவான். புடிச்சு வண்டியா திட்டுவா, பாரு அவனோட ஹாக்கி பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அவனும் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி கத்திக்கிட்டே மேல வருவான், கொய்யால எனக்கு வலிக்குறான்னு. சோ இப்ப ரெண்டு பேர் வந்திருக்காங்க. லூஃபி எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு தெரிய விட்டு போயிடலாம் தான் நினைச்சான். ஆனா இப்பதான் அவனுக்கு புரியுது அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. எம்பரரோட கேசல் ஆச்சே, எப்படி அவங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்கன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டான். இனி இதுக்கப்புறம் எல்லாம் வெறித்தனமான சண்டை தான். ஏன்னா கைடோ கிட்ட போகணும்ல. அண்ட் முட்டுனதுல பயலோட தலையில ரத்தமே வந்துருச்சு. இனி இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு அல்டிக்கும் லூஃபிக்கும் பயங்கரமான சண்டை. அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, இந்த பேஜ் ஒன்னு சைலண்டா இருக்க வேண்டியதானே. அவனும் குறுக்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்ப ரெண்டு பேருக்கு ஒரு ஆளு. இப்ப நம்ம சஞ்சி வந்திருந்தானா கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா அவனுக்கும் பேஜ் ஒண்ணுக்கு தானே சண்டை இன்னும் கம்ப்ளீட் ஆகல. சரி, இப்ப லூஃபி பாத்தீங்கன்னா என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவ மேல படுற மாதிரி இல்ல, அவ அட்டாக் பண்ணாலும் லூஃபி மேல படாது. ஏன்னா மாத்தி அட்டாக்ல எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த டைம் லூஃபி ஒரு ட்ரிக் பண்ணுவான். என்னன்னா கைய வச்சு அவன் மூஞ்சிக்கு நேரா கொண்டு போயிருவானா. அவளால அதுக்கு மேல எங்கேயும் பார்க்க முடியல. ஐ மீன் அந்த ஒரு செகண்டுக்கு அந்த கேப்ல ஒரு ஜம்ப போட்டு மண்டையோட புடிச்சு தூக்கி ஒரே அடி. அடுத்து என் அக்கா மேல யாரா கைய வச்சேன்னு பேஜ் ஒன்னு வந்து அட்டாக் பண்ணுவான். நம்ம பையன் மேல ஒரு ஜம்ப போட்டுட்டு டப்புன்னு கீழே வந்துருவானா. அந்த லூஸ் அதை நோட் பண்ணாம மேலேயே தேடிட்டு இருப்பான். அந்த ஒரு செகண்ட் கேப்ல தொண்டையிலேயே ஒரு அடி. அவ்வளவுதான் அவன் மட்டை. அதுக்கப்புறம் தான் அல்டி விரி கொண்டு எந்திரிச்சு என் தம்பி மேல யாரா கைய வச்சேன்னு இந்த அக்கா தம்பி தொல்லை தாங்க முடியலப்பா. அதுக்கப்புறம் தான் அவன் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவா. லூஃபியை பார்த்துட்டு மிரண்டுட்டான், என்ன இவ்வளவு கொடூரமா இருக்காளேன்னு. அவன் லூஃபியை பிடிச்சி உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கத்திட்டு இருக்கத சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாமானுங்க. ஏன்னா இவளோட பவரை யூஸ் பண்ணா இந்த கேசல் தாங்காது. ஆனா அவ கேக்குற மாதிரி இல்ல. அவனை புடிச்சு வச்சு மண்டையா ஒரு இடி. பைய கேராயி அன்கான்சியஸ் ஆயிட்டான். இப்ப என்னன்னா லூஃபியோட மண்டை ஒட்டையிற வரைக்கும் அவ விட போறது இல்லையாமா. ரெண்டு பக்கமும் கையை நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டாலா. சோ லூஃபியால எஸ்கேப்பே ஆக முடியல. கையை தானே லாக் பண்ணிட்ட, நம்ம போயிட்டு தான் கால் இருக்குது. அதை வச்சுட்டு மூஞ்சிலேயே ஒரு மிதி. வேலைக்கு ஆகல. ஒய்யால ஏன் மூஞ்சிலேயே காலை வச்சிட்டு இல்ல, இன்னைக்கு உன்னைய செஞ்சிடறேன்னு அவளோட கம்ப்ளீட் பவர் எடுத்து முட்ட போவா. அதை பார்க்கும் போதே தெரியுது அவன் மட்டும் அந்த வேகத்துல முட்டுனான்னா லூஃபி டெஃபினட்டா காலின்னு. அதனால பைய கஷ்டப்பட்டு கியர் 4 எடுப்பான். ஆனா அதுக்கு அவன் கொஞ்சம் வேலை பார்க்கணுமே. என்னாக போதோ ஏதாக போதோன்னு பதட்டத்துல இருக்கும் போதான் கைடோவோட பொண்ணு இருக்காளே, அதான் அந்த எமட்டோ, அவ அப்படியே மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவா. அவ கால் வைக்கிற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஒட்டையுது. அப்ப அவ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு பாருங்க. வந்த வேகத்துல லூஃபி அடிப்பான்னு பார்த்தா அவ அல்ட்டிய ஒரே அடி. டெஃபினட்டா அது சாதாரண அடியே இல்ல. அந்த இடத்துல தண்டர் அடிக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அடிச்சிருக்கா பாருங்க. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் மிரண்டுட்டானுங்க. எமட்டோவோட கெட்டப் எல்லாம் பாத்தீங்களா, லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க சாமுராய்ஸ் மாதிரியே போட்டிருக்கா. கைடோவோட பொண்ணுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் கெட்டப் அவன் போட விட்டான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேத்துக்குள்ளயும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப வேற வந்து மரண காட்டிட்டாலே அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எல்லாம் அல்ட்டியால எந்திரிக்க முடியாது. லூஃபிக்கு ஒன்னும் புரியல. அவன் யாரு வேணும் சொல்லிட்டு அப்படியே பேபேன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். நேரா நம்மள்ட்ட வருவா. அப்பதான் அவளோட ஹைட்டே தெரியுது. ஏன்னா லூஃபியா அண்ணாந்து தான் பாப்பான். கைடோவோட பொண்ணு இல்ல, அந்த சைஸுக்கு தான் இருப்பா. அவன் ஸ்டார்ஹெட் லூஃபி இது நீதானே உடனே ஆமா அதுல என்ன டவுட்டுமா. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவனை அலேக்க அங்கிருந்து தூக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. நல்ல வேலை இவ வில்லியா இருப்பான்னு நினைச்சேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆம்பளை இருந்தானே நினைச்சோம், அதனால வில்லேன். ஏன்னா நம்மளுக்கு போகும்போது பின்னாடி டெரரா வந்துட்டு இருந்தால, ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவான்னு நினைச்சா கடைசியில நம்மளுக்கே சப்போர்ட் பண்றா போல. சோ அவனை காப்பாத்திட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. ஏமா நீ யாருமா, என்ன ஏன் தூக்கிட்டு போறேன்னு கேட்டா அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா. போகும்போதே சொல்லிடுவா, உன்னை தூக்கிட்டு போறேன்னு தப்பா நினைச்சிடாத, அது உன்னை ஹர்ட் பண்றதுக்காக இல்லன்னு. லூஃபி பார்த்துட்டு சரி எதுக்கோ ஒன்னு இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதனால இறக்கி விடு நான் போறேன்மா. விட மாட்டான். என்ன சொல்லுவான்னா, உனக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு வழியா வந்துட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு நிக்காம ஓடுவா. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு லூஃபிக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் தான் பேரு வந்து எமட்டோ, நான் கைடோவோட பையன்பா. அவ்வளவுதான் லூஃபிக்கு தூக்கி வாரி போடும். எது கைடோவோட பையன் நான். இப்ப எங்க போறான்னு தெரியல, ஆனா வெறிகுண்டு போயிட்டு இருக்கா. ஆமா இவங்க இங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜோரோ யூஸ்டஸ் கிட்ட அவங்க எல்லாம் எங்க போனாங்க. யூஸ்டஸ் கிட்ட எப்படியும் கண்ணா பின்னான்னு எங்கேயாச்சும் சண்டை போடுவான். ஏன்னா அவன் நம்மளுக்கு கூட சேர மாட்டான், அது வேற விஷயம். ஆனா ஜோரோ லூஃபி கூட தானே இருந்திருக்கணும். அவன் எங்க தனியா சண்டை போட்டு போனான். சரி ஓகே, இதுக்கப்புறம் அந்த எமட்டோ என்னென்னலாம் ட்விஸ்ட் வைக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.